வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 11ஆம் தேதி 25/1/2024 வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம். இன்றைய திதி பௌர்ணமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று தைப்பூசம். கரிநாள். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் 4வது வீட்டின் அதிபதியாகி 4வது வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. அதுலேயும் ராசி அதிபதி செவ்வாயால் பார்க்கப்பட்டு சந்திரமங்கல யோகம் கூட இன்னைக்கு செயல்படுறது சிறப்பு. சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறும் பொழுது சுகத்துக்கு நிச்சயமாக குறையே இருக்காது. சிலருக்கு வீடு வாங்குறது, காரு, பைக்கு இதெல்லாம் வாங்கணுங்கிற ஆசை வேற, அதை விட அது கனவாகவே கூட இருக்கலாம். அந்த கனவு இப்போ நிறைவேறக்கூடிய அருமையான நேரம் நடந்துட்டு இருக்குதுங்க. வாங்கணும்னு முயற்சியில் இறங்கியாச்சுன்னா காசு பணம் எப்படியாவது வந்துடும். குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாகவே இருக்கும். பெண்களுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய நடக்கும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். கனவுகள் நனவாகக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. அரசியலில் கூட சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். மாணவர்கள் கல்விஸ்தான அதிபதி ஆட்சி பலம் பெறுறதுனால கல்வியில் உயர்ந்த நிலை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. தேர்ச்சி விகிதம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெற்று பாராட்டுக்களை பெறுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பராசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்குங்க. தற்பெருமை அதிகமாகவே இருக்கும். குடும்ப கௌரவம் உயரும். நண்பர்கள்கிட்ட நீங்கள் பெருமையாக பேசி ஆனந்தப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். பணம் பல வழிகளில் வரும். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பரணி நட்சத்திரக்காரங்க பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு கண்டிப்பாக முடிஞ்சிரும்னு நம்பிக்கையாக இருந்த ஒரு விஷயம் முடியாமல் போய் மன சங்கடத்தை கொடுக்கலாம். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நாளைக்கு இன்னும் சிறப்பாக முடிஞ்சிடும். மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். சொந்தமாக தொழில் செய்யணுங்கன்னு சிலர் ஆசைப்படுவாங்க. அல்லது அதற்குரிய முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தொழில் அதிபராகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. அதற்குரிய கிரகணங்கள் நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. வேலையில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளோட நல்ல மதிப்பை பெறுவீங்க. பண வரவில் தடைகள் இருக்காது. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் ஆட்சி பலம் பெறுவது சிறப்பு. சிலர் எதையுமே முன்னெடுத்து செய்கிறதுக்கே ரொம்ப தயக்கமாக இருப்பாங்க, பயப்படுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு தைரியமாக எதையுமே எடுத்து செய்வாங்க. அந்த தயக்கம்லாம் மாறிடும். என்ன காரியத்துக்காக முயற்சி செய்கிறீங்களோ அந்த காரியம் இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சு மனம் நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்குது. முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும். பேச்சு திறமையால் காரியங்களை எல்லாம் சாதிச்சுக்கிருவீங்க. கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்குங்க. பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது. பெண்களுக்கு எதையுமே யோசிக்காம என்னால் முடியும்னு தைரியமாக இறங்கி காரியங்களை செய்வீங்க. வீட்டுக்கே ஒரு தூண் போல இருப்பீங்கங்க. உங்களுடைய செயல்பாடுகள் பெற்றவர்களுக்கே பெருமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படும் அளவு உங்களோட முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கும். தன்னம்பிக்கையோட செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாகவே நடந்து பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அமைப்பு இருக்குது. வழக்குகள் எல்லாம் சரியான பாதையில் தான் செல்லும். வேலை இடத்துல உயர அதிகாரிகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குங்க. விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது.
வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சந்திர மகுடேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். சிலரோட மனநிலையில் நிறைய கேள்விகள் இருக்கும். இது இப்படித்தானே ஆகும்னு நினச்சோம், அது ஏன் அப்படி முடிஞ்சிச்சு, நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குதே, எப்படி இப்படியெல்லாம் நினச்சி வேற மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையிலேயே மனசு இருக்கும். நாளைக்கு எல்லாமே சரியாகிருங்க. நல்லா நடந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். கவலையை விடுங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. இள மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு காலை நேரத்திலேயே காதுக்கு இனிமையான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்குங்க. உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். மனசை உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரும். கவலைகள் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக இருக்குது. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் பிங்க். அதிர்ஷ்ட எண் 19. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ராசிக்கு 2வது இடத்துல சந்திரன் தனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறுவது சிறப்புங்க. கடவுள் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறத இன்னைக்கு உணர்வீங்க. பொருளாதாரத்தில் பட்ட கஷ்டமெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். எப்படி சமாளிக்க போகிறோங்கிற நிலையெல்லாம் மாறி எப்படி செலவு செய்யலாங்கிறத யோசிக்க போகிறீங்க. அந்தளவு உங்ககிட்ட பணம் இருக்கும். பேச்சிலையும் ரொம்ப கனிவாக பேசுவீங்க. யாரையும் புண்படுத்த நினைக்க கூட மாட்டீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறந்துருச்சுங்க. இனிமேல் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. பெண்களுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு பக்குவமாக பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. உங்கள் சமயோசித புத்தியால் மற்றவங்களோட பாராட்ட பெறுவீங்க. குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். ரொம்ப பாதுகாப்பாக உணர்வீங்க. மாணவர்களுக்கு உதவி மனப்பான்மை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய தயங்கவே மாட்டீங்க. ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிருவீங்க. பேச்சில் ஒரு கெத்து இருக்கும். குடும்பத்தினரோட ஆதரவை பெறுவீங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். எப்போவோ யாருக்கோ நீங்கள் செஞ்ச உதவி அல்லது உங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா செஞ்ச உதவிக்கு பிரதிபலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. எப்படி நடந்துச்சுன்னு ஆராயாமல் நல்லா அனுபவிங்க. நடப்பதெல்லாம் நன்மையே நடக்கும். பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். என்னதான் நம்ம ரொம்ப கவனமாக இருந்தால் கூட சில நேரங்களில் நம்மளை மீறி சில விஷயங்கள் நடக்கும். எந்த நேரமும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. சில நேரங்களில் கால் இடறி கூட சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி குடும்பமெல்லாம் சிறப்பாக இருக்கும். செல்வ நிலையில் உயர்வை பெறுவீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். தொழிலில் பெரிய உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. நிலுவையில் இருந்த பணமெல்லாம் இன்னைக்கு கைக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணம் வசூலாகும். சொத்துக்களால் கூட வருமானம் அதிகமாகவே இருக்கும். சிலர் புதிய வாகனம் வீடு வாங்குவதற்குரிய காலகட்டம் இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை. அதிர்ஷ்ட எண் 39. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ராசியில ஆட்சி பலம் பெறுறது சிறப்பு. சுகபோக வாழ்வு அமையுங்க. நல்ல எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். நிறைய நல்ல காரியங்களை செய்வீங்க. தான தர்மங்கள்ல எல்லாம் ஈடுபடுவீங்க. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அத்தனையும் சமாளித்து செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் குடும்பத்தாரை மாத்திரம் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். பொது வாழ்வில் புகழ் பெறுவீங்க. உதவி மனப்பான்மையும் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு கருணை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஈவு இறக்கம் பார்ப்பீங்க. அதிர்ந்து பேசக்கூட மாட்டீங்க. செய்கிற செயல்களை நேர்த்தியாக அழகாக செஞ்சு முடிப்பீங்க. கனவு பள்ளிதம் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதுலேயுமே ஒரு ஒழுங்கு இருக்கும். தலைமை பொறுப்புகள்லாம் சிலருக்கு கிடைக்கும். அதையுமே சிறப்பாக செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க.
புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எதிர்பாராத செல்வ நிலையை பெறுவீங்க. வேலை இடத்துலையும் நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் சிலருக்கு இருக்கும். சொத்துக்கள் பத்திரப்பதிவு எல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். ஏழ்மையான நிலையில் இருந்தால் கூட இன்னைக்கு உயர்வான நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வாக்கு தவறாம நேர்மையோட நடந்துக்கிருவீங்க. நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. யாருக்காகவும் உங்கள் கொள்கையிலிருந்து மாறவே மாட்டீங்க. வரவிற்கும் செலவிற்கும் இன்னைக்கு சரியாக இருக்கும். கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். பொது வாழ்வில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. சிலருக்கு அரசியல் ஈடுபாடு உண்டாகும். சில அரசியல்வாதிகளால் அனுகூலம் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் பெருமைப்படும்படியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கருநீலம். அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்மராசி. சிம்மராசிக்கு ராசிக்கு 12வது இடத்துல 12ஆம் அதிபதி சந்திரன் ஆட்சி பலம் பற்றி இருக்கிறதும், சந்திரனை பாக்யாதிபதியான செவ்வாய் பார்க்கிறதும் சிறப்பு. 12ஆம் அதிபதி 12ல் ஆட்சி பலம் பெறும்பொழுது ராஜயோகத்துக்கு நிகரான யோக பலன்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக தான் இருக்கும். தொழில்களில் தைரியமாக முதலீடு செஞ்சு லாபத்தை பெறுவீங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது கூட சுப செலவுகளாக தான் இருக்கும். நல்ல காரியங்களுக்கு தான் செலவு செய்வீங்க. யாராவது உதவின்னு பணமாவோ பொருளாவோ எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் உங்களால் முடிஞ்சதை கொடுத்து உதவி செய்வீங்க. பெண்களுக்கு சந்திரன் சனி பகவானோட நட்சத்திரமான பூசத்தில் இருக்கிறதுனால உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம். விலை உயர்ந்த நகைகள் பொருள்கள் எல்லாம் பத்திரமா வச்சுக்குங்க. மாணவர்களுக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு செஞ்சுட்டு கையில் உள்ள காசெல்லாம் காலியாயிருச்சுன்னு புலம்புவீங்க. நல்ல நண்பர்களுக்கு உதவி செய்வீங்க. சுயநலம் கருதாமல் செயல்படுவீங்க. மக நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்குரிய அறிகுறிகள் தோன்றும். குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கவங்களுக்கு இன்னைக்கு வாரிசு உருவாகும் அமைப்பு இருக்கு. பொருளாதாரம் மிகச் சிறப்பாகவே இருக்கும். தேவையானது சரியான நேரத்தில் கிடைக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க சாமுண்டி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். சில சந்தர்ப்பவாதிகளால் மனம் சங்கடப்படக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும். பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் அப்படிங்கிறது மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடும். எதுலையுமே கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. உடல்நிலையிலையும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். தேவைப்படுற இடங்களில் மட்டும் உங்களோட அபிப்பிராயங்களை சொன்னால் போதுங்க. மற்ற நேரங்களில் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. உங்களோட குறிக்கோள்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். சிறப்பாக செயல்பட்டு புகழடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் லாபஸ்தானாதிபதியாகி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுறது சிறப்பு. தொட்டதெல்லாம் லாபமாகவே முடியும். எடுத்த காரியங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்கும். எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கூட தொழில் சிறப்பாக நடந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கற்ற வித்தைகள் இன்னைக்கு கை கொடுக்குங்க. உங்களுக்கு மனசில் இருந்த கவலைகள்லாம் நீங்கி நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு அமையும். தாயாரோட உங்களோட அன்பை வெளிப்படுத்துவீங்க. சிலருக்கு விவசாயத்தில் ஆர்வம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. பெண்களுக்கு தோட்டக்கலையில் ஆர்வமாக இருப்பீங்க. கைவினை பொருட்கள் கூட பின்னுறது, கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட பொருட்கள் பண்ணுறது, இதிலெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அழகு நிலையம் நடத்துகிறவங்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பான வருமானத்தை பெறுவீங்க. மாணவர்கள் இன்று ஏதாவது ஒரு வழியில் காசு பார்த்துருவீங்க. உதிரி வருமானங்கள் இருக்கும். சக மாணவர்களோட மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க.
உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்களோட நல்ல எண்ணங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறுங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். வம்பு வழக்குகளில் கூட உங்களுக்கு சாதகமான நிலைப்பாடு தான் இருக்குது. வேலை இடங்களில் திறமைகள் வெளிப்படும். சிறப்பாக பணியாற்றி உயரதிகாரிகளோட நன்மதிப்பை இன்னைக்கு பெறுவீங்க. பண வரவு தாராளமாக இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சோமநாதரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பொறுப்புகளை மாத்திரம் அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்கிறத விட நீங்களே செஞ்சிடறது நல்லதுங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். சிலர் தெய்வ தரிசனங்கள் பூஜை புனஸ்காரங்கள்ல எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க. குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க. செலவு அதிகமாக இருக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். உடல் நலம் சீராக இருக்கும். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறும். செல்வம் செல்வாக்கு உயருங்க. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பம் ஒற்றுமையாகவும் இருக்கும். பணப்புழக்கம் எல்லாம் சீராகவே இருக்கும். இன்னைக்கு நகைச்சுவை கலந்த பேச்சால கலகலப்பான சூழலோட இருப்பீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 19. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு ராசிக்கு 10வது இடத்துல ஆட்சி பலத்தோட கர்மஸ்தானாதிபதி ஆட்சி பெறுவது சிறப்பு. குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயர்வாக இருக்குங்க. வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான அமைப்பு இருக்கு. வேலையில் இருக்கிறவங்க பணியில் தன்னோட திறமையை வெளிப்படுத்தி பெயரையும் புகழையும் பெறுவீங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்னைக்கு கையெழுத்து போடுவீங்க. ஆர்டர்லாம் நிறைய கிடைக்கும். ஓய்வில்லாத வேலை இருக்கும். பொருளாதாரம் மிக பெரிய அளவில் இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பெண்களுக்கு இன்னைக்கு வேலை பளு ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலைன்னு பரபரப்பாக இருப்பீங்க. காரிய தடைகள் எல்லாம் ஆகலும். குடும்பத்தினரோட தேவைகளை இன்னைக்கு பூர்த்தி செய்வீங்க. மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயருங்க. சிலர் முதலாளிகளுக்கு பிரியமானவராக கூட இருப்பாங்க. கல்வியிலையும் முன்னேற்றம் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உடல் நலம் நல்லா சீராக இருக்கும். வீட்டுக்கு விருந்தினர் வருகை இருக்கும். உபசரித்து மகிழ்வீங்க. நண்பர்களோட தேவைக்கு உதவியாக இருப்பீங்க. சிலர் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடுங்க. மனம் உற்சாகமாக இருக்கும். பணத்தட்டுப்பாடு எதுவுமே இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். மனசு ஒரு படபடப்பான நிலையில் இருக்குங்க. வேலைகளில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அவசியம். சின்ன தவறுகளும் பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடும். கவனமாக இருங்க. பணம் பல வழிகளில் வரும். யோசித்து எதையுமே செய்கிறது நல்லதுங்க. பொறுமை அவசியம். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். கொடுக்கல் வாங்கலாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். இன்னைக்கு சொத்துக்கள் சேர்வதற்கான யோகம் கூட இருக்குது. அசையும் அசையா சொத்துக்களால் நல்ல வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்குவீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 3. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் பாகியஸ்தானமான 9வது இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது சிறப்பு. செல்வம் செல்வாக்கெல்லாம் உயருங்க. குடும்பம் விருத்தியாகக்கூடிய அமைப்பு இருக்கு. வாரிசு பற்றிய நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கும். சேவ மனப்பான்மை அதிகமாக இருக்கும். தான தர்மங்கள் எல்லாம் ஈடுபாடு உண்டாகும். உங்களுக்கு உண்மையானவங்களுக்கு நீங்கள் ரொம்ப விசுவாசமாக இருப்பீங்க. பொது சேவையில் தண்ணீர் பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு காணக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. ஆலய திருப்பணிகள் சிலர் செய்யக்கூடும். முன்னோர் வழிபாடு செஞ்சு அவர்களோட ஆசிகளை பெறுவீங்க. சிலர் குருவிற்கு சமமானவர்கள்கிட்ட உபதேசம் பெறுறது, தீட்சை பெறுறது, சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றி நடக்கிறது, இதெல்லாம் செய்வீங்க. பெண்களுக்கு உங்களோட கருத்துக்கள் மற்றவர்களால் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுங்க. தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறது, கோயில் தரிசனம் செய்கிறது போன்ற புண்ணிய காரியங்கள்ல எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க. மாணவர்களுக்கு
கல்வி தவிர மற்ற சிறப்பு பயிற்சிகள்ல எல்லாம் இன்னைக்கு ஈடுபட்டு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. தந்தையாரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு உணர்வை கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு அகலும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. லாட்டரி, கமிஷன், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் அதிகமாக பணம் வருவதற்கான கிரக நிலைகள் இன்னைக்கு சாதகமாக இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு கோயில்களுக்கு போயிட்டு வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுவீங்க. சுயநலமாக செயல்படாமல் அடுத்தவங்களோட நலனில் ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க. குடும்பத்தாருக்காக சிலர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டீங்க. செல்வ நிலையில் குறையில்லாத சிறப்பான நாளாக இருக்குதுங்க. மனசும் உடலும் நல்ல ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். பொது நலத்தில் அக்கறையோடு இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கூட இன்னைக்கு நல்லா இருக்குங்க. நண்பர்களுக்கு கூட நீங்கள் உதவி செஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பிரயாணங்கள் எல்லாம் இன்னைக்கு நன்மையை கொடுக்கும். காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில் முடியலாம், கவனமாக இருங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் யாராவது ஒருத்தர் அமைதியாக போயிட்டோம்னா பேச்சை வளர்க்காமல் இருந்தால் நல்லதாக இருக்கும். சில காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். அடுத்தவரோட பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம். மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை தவிர்த்து தூரமாக இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. புரியாமல் பேசுகிறவங்கள கண்டுக்காமல் விட்டுருங்க. இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. மாணவர்கள் சண்டை சச்சரவுகள்லேருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவர் விஷயங்களில் தலையிடாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டிங்கன்னாவே பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சிடலாம். மூல நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு பேச்சை குறைச்சி வேலையில் மாத்திரம் கவனம் செலுத்துறது பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம். நல்ல காரியங்களில் மங்கள நிகழ்ச்சிகள்லாம் அன்றைக்கி கலந்துக்கிடுவீங்க. பண வரவு வழக்கம் போலவே இருக்குங்க. தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். மனசு எதையோ பறிகொடுத்தது மாதிரி இருக்குங்க. எதுலையுமே மனசு ஒட்டாது. முழுமையான சந்திராஷ்டமம் இன்னைக்கு பூராட நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால அதை உணர்ந்து அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும். எதையுமே தைரியமாக அணுகிற பக்குவம் உங்களுக்கு இருக்கும். மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் தீரும். போட்டி பொறாமைகள் விலகும். பணவரவில் ஏற்பட்ட தடைகள் கூட நீங்கிரும். குடும்பம் நல்லா அமைதியாகவே இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு 7வது வீட்டின் அதிபதியான சந்திரன் 7வது இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது சிறப்பு. இன்னைக்கு குடும்பத்தில் நிம்மதியான சூழல்கள்லாம் இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான அமைப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் கூடி வருவதற்கான அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. மனசுக்கு பிடிச்ச வரன் அமையும். சிலர் மனசில் வச்சிருந்த காதலை இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடும் சூழ்நிலைகள்லாம் இருக்கும். காதலில் வெற்றி பெறக்கூடும். பெற்றவர்கள்கிட்ட மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்கு தயக்கம் இருந்திருந்தா கூட இன்னைக்கு அந்த தயக்கத்தை விட்டு சொல்லலாம். அவர்களோட சம்மதம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமை இன்னைக்கு சீராக இருக்குங்க. பெண்களுக்கு கணவரோட அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகளால் சிலருக்கு செலவுகள் இருக்கும். அவர்களோட அன்பும் அக்கறையும் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழலில் இருப்பீங்க. கவலைகள் தீரும். சிலருக்கு கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும். கலையில் ஆர்வம் ஏற்படும். பேச்சிலையும் ஒரு வசீகரம் இருக்கும்.
உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு போட்டி பொறாமைகள்லாம் விலகும். வழக்குகளில் சாதகமான பலன்களை பெறுவீங்க. போட்டிகள்லையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலை இடத்துல சக ஊழியரோட ஆதரவை பெறுவீங்க. குடும்ப கௌரவம் உயரும். பணவரவெல்லாம் நல்லாவே இருக்கும். பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு அடுத்தவரோட அலட்சியம் உங்களுக்கு மனசுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு சரின்னு பட்டதை செய்வீங்க. சரியான முடிவு எடுக்க முடியாதபடி 2 விதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். காரிய தடைகள் கூட ஏற்படலாம். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட நல்லா கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். எடுத்த காரியத்தை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க. மனசுல இருந்த கவலைகள்லாம் தீரும். பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய அமைப்பு இருக்கு. எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இதுங்க. உங்களை வெறுத்தவங்க கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு விரும்பி வந்து உங்ககிட்ட சேருவாங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 9. கும்பராசி. கும்பராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிபதியான சந்திரன் 6வது இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது சிறப்புங்க. செய்கிற தொழில்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில்களில் சிறப்பாக பணியாற்றி பெரிய முன்னேற்றத்தை பெறுவீங்க. செய்கிற செயல்கள்லையும் வெற்றியை பெறுவீங்க. தொழிலில் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். சொந்த தொழிலில் விரிவுபடுத்துறதுக்காக பேங்க் லோன் போன்ற கடன்களை வாங்கி விரிவுபடுத்தக்கூடிய சூழல்கள் இருக்கும். அந்த முயற்சியில் வெற்றியும் கிடைக்கும். பழைய அதிகமான வட்டி உள்ள கடன்களை அடைக்கிறதுக்காக பர்சனல் லோன் அந்த மாதிரி போட்டு அந்த கடன்களை அடைச்சி இன்னைக்கு நிம்மதியாக இருப்பீங்க. செல்வ நிலையில் எந்த குறையும் இருக்காதுங்க. வியாபாரமெல்லாம் சிறப்பாகவே நடக்கும். பெண்களுக்கு நண்பர்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தால் கூட அது இன்னைக்கு சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலர் வசதிகளுக்காக அதிக செலவு செய்ய நேரிடும். தோழிகளோட வெளியூர்களுக்கு போகிறதுக்குரிய அமைப்பெல்லாம் இருக்குது. மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். தொழிற்கல்வியில் உயர்வை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. முயற்சி செஞ்சீங்கன்னா எதுலேயுமே வெற்றியை அடைஞ்சு புகழ பெறுவீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். கணவன் மனைவி இன்னைக்கு கருத்து ஒற்றுமையெல்லாம் நல்லா இருக்குங்க. அவங்களோட ரொம்ப இணக்கமாக இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பெரியவங்களோட பாராட்டெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மறைஞ்சு நிம்மதியை கொடுக்கும். சிலர் சைனஸ் போன்ற ப்ராப்ளத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. உடல் நலம் நல்லா சீராக இருக்கும். பண வரவுல எல்லாம் எந்த குறையும் இருக்காதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். வேலைகளில் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. எலக்ட்ரிக் வேலைகள்லாம் செய்யும்போது கவனமாக இருக்கணும். கரண்ட் விஷயங்கள்லாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். கூர்மையான பொருட்களில் வேலை செய்யும் பொழுதும் கவனத்தோடு இருக்கணும். உடல்நிலையிலையும் சில தொந்தரவுகள் இருக்கும். மனசும் அலுப்பும் சலிப்புமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். பொருள் வரவு நல்லா இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு புகழோட பெருமையாக உணர்வீங்க. வசதி வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். வியாபாரம் சிறப்பாக நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். புதிய சொத்துக்கள் சேரும் அமைப்பெல்லாம் இருக்குது. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட், மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 9. மீனராசி. மீனராசிக்கு 5வது இடத்து அதிபதியான சந்திரன் 5வது இடத்திலேயே ஆட்சி பலம் பெறதும் 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயால் பார்க்கப்பட்டு சந்திரமங்கல யோகம் செயல்படுறதும் சிறப்பு. பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். பிள்ளைகளால் நல்ல வருமானம் இருக்கும். அவங்க உங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். தந்தையாரோட அன்பும் ஆதரவும் நல்லாவே இருக்கும். தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளெல்லாம் இன்னைக்கு சரியாகி மனசு நிம்மதியோட சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பம் சிறப்பாக இருக்கும். எதுலேயுமே தடைகள் இருக்காது. காரிய தடைகளெல்லாம் நீங்கி காரியங்களெல்லாம் சிறப்பாக செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும்.
பெண்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தேவையில்லாத செலவுகள்லாம் குறைஞ்சு பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. தாயாரோட உடல்நிலையில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு செய்கிற வேலைகள்லாம் கவனமாக செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் அவர்களோட சொல் பேச்சை கேட்கிறதும் அவங்களுக்கு பெருமையை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குங்க. சிறந்த மாணவன்னு பெயர் பெறக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு செல்வ நிலையில் உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குது. விரும்பிய வசதிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், செல்வம் சேரும். வராதுன்னு நீங்கள் கைவிட்ட பணம் உங்களுக்கு கைக்கு கிடைச்சி மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பொருள் வரவு தாராளமாக இருக்கும். நிறைய செலவு செஞ்சு சந்தோஷமாக இருப்பீங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தான தர்மங்கள் எல்லாம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். உதவின்னு கேட்குறவங்களுக்கு மனம் உவந்து உதவி செஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பிள்ளைகளோட விஷயங்கள் உங்களுக்கு பெருமைப்படக்கூடியதாக இருக்குங்க. உங்களோட வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு குமர கடவுளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். கல்வியில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். குலதெய்வ வழிபாடு செஞ்சு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மனசில் இருந்த பாரம் குறையும். சிலர் வீட்டை பழுது பார்க்கறது, பராமரிப்பு வேலைகளை தொடங்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ஆரம்பிப்பீங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. காரிய தடைகள் நீங்கி காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.